மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். ദൈവമേ നിൻ മഹാസ്നേഹമതിൻ വിധമാർക്കു ചിന്തിച്ചറിയാം. എനിക്കാവതില്ലേ അതിനാഴമളന്നിടാൻ എത്ര ബഹുലമത്. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. അതു ചിന്തയിലടങ്ങാ സിന്ധു സമാനമായി സന്തതം കാണുന്നു ഞാൻ. എന്തതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ഇത്ര മഹത്വമുള്ള പദവിയെ ഇപ്പുഴുക്കൽക്കാരുളാൻ. ഇത്ര മഹത്വമുള്ള പദവിയെ ഇപ്പുഴുക്കൽക്കാരുളാൻ. പാത്രതയേതുമില്ല നിന്റെ കൃപ എത്ര വിചിത്രമാഹൂ. പാത്രതയേതുമില്ല നിന്റെ കൃപ എത്ര വിചിത്രമാഹൂ. വന്ദനമേശുപരാ നിനക്കെന്നും വന്ദനമേശുപരാ. വന്ദനമേശുപരാ നിനക്കെന്നും വന്ദനമേശുപരാ. വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരുനാമത്തിനാദരവാ. വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരുനാമത്തിനാദരവാ. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சிந்தனையின் வழியாக அருள்பொழிவு என்பது அதிகாரமல்ல, பணிவிடை செய்ய. அருள்பொழிவு என்பது அதிகாரமல்ல, பணிவிடை செய்ய. அது எப்படிப்பட்ட பணிவிடை? இதற்கான பதிலை தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருள்பொழிவு திருப்பணி என்பது மந்தை மேய்ப்பர்களுக்கு உருவகப்படுத்தி 1 பேதுரு 5:2 நமக்கு விளக்கம் தருகிறது. அவ்விளக்கத்தின் அடிப்படையிலே ஒரு ஆயர் என்பவர் ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பரை போல சிறப்பாக செயல்பட வேண்டும். அந்த மேய்ப்பருடைய பணி எப்படிப்பட்ட பணி? ஜெர்மானிய தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற கதையாக இக்கதையை சொல்லுவார்கள். ஜெர்மனி தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் ஆடுகளை புல்வெளிகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு சிலர் குதிரையிலே வருகிறார்கள். வந்தவர்கள் ஆடு மேய்க்கிற ஹான்ஸ் என்கிற அந்த சிறுவனிடத்திலே, தம்பி, இந்த பக்கமாக இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், அதை எங்களுக்கு சொல்லித் தருவாயா என்று ஒரு இடத்தை பற்றி கேட்கிறார்கள். ஹான்ஸ் என்கிற தம்பியும் அந்த இடத்தை குறித்த முழு விவரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் குதிரையில் வந்தவர்களுக்கோ அது புரியவில்லை. குதிரையில் வந்தவர்கள் கேட்கிறார்கள், தம்பி, எங்களுக்கு ஒரு உதவி செய்வாயா? நீ எங்களோடு கூட வா, வந்து அந்த இடத்தை காட்டித்தா என்று. உடனே அந்த ஹான்ஸ் என்கிற தம்பி பணிவோடு சொன்னான், ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னிடத்திலே நிறைய ஆடுகள் இருக்கிறது. இந்த ஆடுகளை மேய்க்கிற பணிதான் என்னுடைய பணி.
நான் உங்கள் கூட வந்துவிட்டால் இந்த ஆடுகளை கொடிய மிருகங்களோ ஓநாய்களோ தீயவர்களோ வந்து பட்சித்து கொண்டு செல்லக்கூடும். இந்த ஆடுகளை கவனிக்கிற வேலைதான் எனது வேலை. நான் எஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆடுகளை கவனிப்பதை விட்டுவிட்டு உங்கள் பின்னால் நான் எப்படி வருவேன் என்றாராம். உடனே குதிரையில் வந்த அந்த மனிதர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் எங்களில் 2 பேர் இந்த ஆடுகளை பார்த்து கொள்ளட்டும், நீ எங்களோடு கூட வந்து இடத்தை காட்டித்தா என்றார்கள். உடனே இப்பொழுதும் அந்த சிறுவன் சொன்னானாம், ஐயா, இப்பொழுதும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. உங்களில் 2 இங்கே விட்டுவிட்டு செல்லும் பொழுது இவரின் குரலை கேட்டு என் ஆடுகள் பயந்து நடுங்காதா? அந்த குரலின் சத்தத்தை கேட்டு ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தால் அதனுடைய உடல்நிலை அல்லவா பாதிக்கப்படும். எனவே நான் இங்கு இருந்தாக வேண்டும். ஏனென்றால் என் ஆடுகள் என் குரலை அறிந்திருக்கிறது என்றாராம். இப்பொழுது குதிரையிலே வந்த அந்த மனிதர்கள் மீண்டும் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒன்று செய்வோம், இந்த ஆடுகளுக்கு மொத்த மதிப்பு என்ன, பணம் என்ன, அந்த தொகையை உனக்கு தருகிறேன், நீ என்னோடு கூட வா என்றார். இப்பொழுதும் அந்த சிறுவன் சொன்னானாம், மன்னிக்க வேண்டும், இந்த ஆடுகள் என் எஜமானுக்குரியது. நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆடுகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். இதை நான் கிரயமாக்க முடியாது என்று தன்னுடைய பணியை குறித்த நோக்கத்தை சொல்லி தாழ்மைப்படுகிறார். இப்பொழுதும் அந்த குதிரையில் வந்தவர்கள் விட்டப்பாடில்லை. தம்பி, நான் யார் தெரியுமா? நான் தான் இளவரசன். நான் தான் இந்த தேசத்தின் இளவரசன். நீ என்னோடு கூட வா என்றார். அப்பொழுது அந்த சிறு தம்பி சொன்னானா, இப்பொழுதும் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன். நீங்க இளவரசனாக இருந்தாலும் என் ஆடுகளை விட்டு நான் வர முடியாது. ஏனென்றால் எனக்கு என் ஆடுகளை பாதுகாப்பதுதான் என்னுடைய தலையான பணி என்றாராம். அன்பானவர்களே, ஆயர் பணி என்பது இந்த சிறுவன் செய்த இந்த பணியை போன்றது. ஆடுகளுக்காக முழுமையான அர்ப்பணத்தோடு கூட செய்வதுதான் ஆயர் பணி. பொதுவாக மேய்ப்பர்கள் ஆடுகளை எப்படி மேய்க்கிறார்களோ அப்படி ஒரு ஆயர் சபையை மேய்க்க வேண்டும். ஆடுகளை மேய்ப்பர் எப்படி மேய்க்கிறாரோ அதை போல சபையை ஒரு ஆயர் மேய்க்க வேண்டும். பொதுவாக ஆடுகளை மேய்ப்பர்கள் எப்படி மேய்ப்பார்கள்? 3 நிலைகளில் நின்று அந்த ஆடுகளை மேய்ப்பதாக சொல்லுவார்கள். எப்படி என்றால், ஒரு திரளான ஆடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆடுகளை மேய்ப்பன் கொண்டு செல்லும் பொழுது 3 இடத்திலே நின்று ஆடுகளை வழிகாட்டுவானாம். 1 ஆடுகளுக்கு முன்னால், 2வது ஆடுகளின் மையத்தில், 3வது ஆடுகளின் பின்னால். இந்த 3 இடத்திலே மேய்ப்பன் நின்று ஆடுகளை மேய்ப்பானாம். 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகிறது அன்பானவர்களே. ஒரு ஆயர் என்பவர் இந்த 3 கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அது என்ன? 1, ஆடுகளுக்கு முன்னால் நின்று வழி நடத்துகிற மேய்ப்பன். ஆடுகளுக்கு முன்னால் நின்று வழி நடத்துகிற மேய்ப்பன். ஆமான் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் நம்மை முன்னின்று வழி நடத்தக்கூடியவர். ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் என்ன செய்வான்? முன்னே நின்று கொண்டு அந்த ஆடுகள் பசும்புல் மேய்வதற்கு அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போவதற்கு அவன் வழிகாட்டி கொண்டே இருப்பான். முன்னே செல்லுகிறவன் நல்ல பாதை வழியாக ஆடுகளை கொண்டு செல்வான். அப்படித்தான் சபையை மேய்க்கிற ஆயர் என்பவரும் சபையாருக்கு மந்தைக்கு எது நல்லதோ அதை காட்ட வேண்டும். அந்த அமர்ந்த தண்ணீரண்டையை காட்ட வேண்டும், அந்த புல்வெளியை காட்ட வேண்டும். அரசியலை அல்ல, அதிகாரத்தை அல்ல, தவறான வழிகாட்டுதலை அல்ல, அவர்கள் அமர்ந்த தண்ணீரண்டைக்கு நேராக கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்று எவ்வளவோ ஜனங்கள் அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நேராக வருவதற்கு ஆயத்தமாகிறார்கள், சரியான ஆயன் இல்லாமல். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருள் பொழிவு என்பது ஆயர் என்கிற இப்பணியானது எதற்கானது என்றால், சபையை அமர்ந்த தண்ணீர் அண்டைகளுக்கு நேராக கொண்டு செல்லுவது, நல்ல வழிகளை காட்டுவது. இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்திலே நீதியின் பாதை என்று வேதம் குறிப்பிடுகிறது. 2வதாக மேய்ப்பன் மையத்தில் நின்று வழிகாட்டுவான். முதல் மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னால் நிற்பான், அவன் ஆடுகளுக்கான பாதையை காட்டுவான். 2வது மேய்ப்பன் ஆடுகளுடைய மையத்தில் நிற்பான். நிறைய ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு மேய்ப்பன் நின்று கொண்டிருப்பான். அந்த மேய்ப்பனின் பணி என்ன தெரியுமா அன்பானவர்களே? அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், ஒரு சத்தம் மட்டும் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆடுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வேளை புல்வெளி சற்று தூரமான இடத்தில் இருக்கலாம், அல்லது வெயிலான நேரத்திலே நடந்து சோர்வடைந்து ஆடுகள்
பலம் குன்றி நடந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்திலே இந்த மையத்தில் இருக்கிற இந்த மேய்ப்பன் என்ன செய்வானாம் என்றால் ஒரு சத்தம் எழுப்பி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் கூட தான் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். இப்படி தன் சத்தத்தின் வழியாக அந்த ஆடுகளுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பானா. ஒரு ஆயருடைய இரண்டாவது பணி சபையை வழிகாட்டுவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய நம்பிக்கையை கொடுப்பது. ஆண்டவருக்கு இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசி சோர்வடைந்த பொழுது கர்த்தர் பலப்படுத்தினாரே, அப்படி நம்மையும் பலப்படுத்துவார். இப்படி உணர்த்துவதுதான் ஆயருடைய இரண்டாவது பணி. முதல் பணி வழிகாட்டுவது, இரண்டாவது பணி உற்சாகப்படுத்தி நம்பிக்கை கொடுப்பது. இது சபையார் ஆலயத்துக்கு வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? நம்பிக்கை குன்றி போய் வருகிறார்கள். ஏதேனும் தனக்கு நம்பிக்கை கிடைக்காதா என்று சொல்லி அந்த மந்தைக்கு கர்த்தருடைய வார்த்தையினால் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஆயரின் பணி. சபையை நோக்கி வருகிற ஜனங்கள் ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசத்தை கொள்ள வைக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆயருடைய தலையான பணி. ஸ்காட்லாந்திலே ஒரு போதகர் ஒருவர், ராபர்ட் மொஃபட் அப்படிங்கக்கூடிய வட ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்த ஒரு மனிதர் வருகிறார் ஸ்காட்லாந்திலே வந்து அதனுடைய சொந்த இடம். அங்கே ஒரு நாள் சொந்த ஊரார் அவரை பிரசங்கிக்கும்படி சொல்லுகிறார்கள். அவரும் ஆயத்தப்பட்டார். ஆனால் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. ஒரு சிறு கூட்டம் மனம் தளர்ந்து போய்விட்டார். உடனே அந்த ஸ்தலத்தில் இருந்த ஒரு குருவானவர் அந்த ராபர்ட் மொஃபட் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரரை, மிஷனரியை உற்சாகப்படுத்துகிறார்கள். தயவு செய்து நீங்கள் பலன் கொண்டு விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், பலத்தோடு கூட பேசுங்கள், ஜபத்தோடு கூட செய்யுங்கள் என்று சொல்லி பலப்படுத்துகிறார். அப்படி அந்த பலத்தினாலே, அந்த நம்பிக்கையினாலே அந்த ஒரு சிறு கூட்டத்துக்குள்ளே அந்த ராபர்ட் என்கிற அந்த ஊழியக்காரனுடைய சத்தியத்தை உரைக்க ஆரம்பித்தார். முடிவு என்ன தெரியுமா அன்பானவர்களே? அந்த கூடுகையில் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி, ஒரு பயங்கரமான அர்ப்பணம் உள்ள ஒரு மிஷனரி கண்டெடுக்கப்பட்டார். தன்னையே அர்ப்பணம் செய்தார். ஆக ஒருவேளை உற்சாகம் இல்லாமல் சின்ன கூட்டம் தானே என்று சொல்லி அவர் விட்டிருப்பாரே ஆகில் இந்த உலகம் டேவிட் லிவிங்ஸ்டனை இழந்திருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய மந்தைகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர் ஒன்று முன்னின்று நடத்துவார், இரண்டாவது மையத்தில் நின்று நடத்துவார், மூன்றாவதாக ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் எங்கே நிற்பார் என்றால் பின்னால் நிற்பார். ஆடுகளுக்கு பின்னால் நிற்பார். முன்னால் நிற்கின்றவர் வழிகாட்டுகிறார், இடையில் நிற்கிறவர் உற்சாகப்படுத்துகிறார், பின்னால் நிற்கிறவர் ஆடுகளை பாதுகாக்கின்றார். பின்னால் இருக்கிறவர் எப்படி பாதுகாக்கின்றார்? ஆடு முன்னே செல்லும் பொழுது ஏதேனும் சோர்வடைந்து கீழே விழுந்து விட்டால் அந்த ஆடுகளை தன் கையில் இருக்கிற கோலை கொண்டு அப்படியே தூக்கி தன் தோள் மேல் வைத்துக் கொள்வார். அதே போல் முன்னே செல்லுகிற ஆடுகள் வழி விலகி சென்றால் அந்த கோலை வைத்து மெதுவாக தட்டி கொடுத்து வழி விலகாமல் பாதுகாத்துக் கொள்வார். அதே நேரத்தில் அந்த ஆடுகள் திசை மாறாதபடிக்கு தன் கண்களால் எப்பொழுதுமே ஆட்டை கவனித்துக் கொண்டிருப்பார். ஆயருடைய மூன்றாவது கடமை தம் மந்தையை கவனிக்கிற கடமை. அவைகள் விழுந்து போகாதபடிக்கு கவனிக்கிற கடமை, விழுந்து விட்டால் தூக்கி எடுக்கிற கடமை. இது ஆயருடைய கடமை. ஆக மெய்ப்பன் முன்னே செல்லுகிறவன் வழிகாட்டுகிறான், நடுவில் நிற்கக்கூடிய மெய்ப்பன் உற்சாகப்படுத்துகிறான், பின்னால் வரக்கூடியவன் பாதை மாறி விடாதபடிக்கு, விழுந்து விழ விடாதபடிக்கு அதை பாதுகாத்து தன் தோள் மேல் சுமந்து கொண்டு வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆயர் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த மெய்ப்பர்களைப் போல நாம் இருக்கிறோம். ஆயின் கையிலே ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் மிக அழகான உண்மையை கற்றுத்தருகிறது. ஒன்று, அந்த கோல் நல்ல நீர்நிலைக்கு ஆடுகளை வழிநடத்தும். இரண்டாவது, அந்த கோல் கெட்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை தாக்காதபடிக்கு அது பாதுகாக்கும். பள்ளத்தில் விழுந்து விட்டால் அந்த ஆடுகளை தூக்குவதற்கு இந்த கோல் ஊன்றுகோலாய் இருக்கும். கண்டிப்புக்கும் அரவணைப்புக்கும் பாசத்துக்கும் உணவுக்கும் வழிகாட்டியாய் இருக்கிற அந்த கோலை போல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருள் பொழிவும் அதற்கு இணையானது. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அருள் பொழிவை நாம் ஞானமாக பயன்படுத்துவோம், பரிசுத்தமாக பயன்படுத்துவோம். மந்தைகளை ஆண்டவருக்கு நேராய் கொண்டு செல்ல கர்த்தர் தூண்டுதல் செய்வாராக. ஆமென்.